காதலர் தினம் என்று கொண்டாடப்படும் அந்த வேலண்டைன் டே என்றால் என்ன? அந்த வேலண்டைன் டே ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போவதில்லை. நீங்களே தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் வேலண்டைன் டே ஏன் கொண்டாடப்படுகிறது என்று வலைதளத்தில் போய் அடித்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கதை சொல்கிறார்கள். அந்த கதையை எதைத்தான் நம்புவது? சரி, அது எப்படியோ போய்விட்டு போகட்டும். வேலண்டைன் டே என்றால் வேலண்டைன் என்னும் ஒருவர் ரோமபுரி நாட்டு மன்னர் கட்டளையை மீறி சிலருக்கு காதல் திருமணம் செய்து வைத்ததால் அவரை சிறைபிடித்து அவருக்கு மரண தண்டனை வழங்கியிருக்கிறார்கள். அதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கதையாக திரித்து சொல்கிறார்கள். அவருக்கு நடந்த அந்த தண்டனை தான் February 14th. அந்த தினத்தை தான் காதலர்கள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள். சரி, காதலர் தினம் என்று கொண்டாடுபவர்கள் அதை நினைவு நாளாக கொண்டாடுகிறார்களா என்றால் அதுதான் இல்லை. காதலர் தினம் என்னும் பெயரில் கலிசடை தினமாகத்தான் கொண்டாடுகிறார்கள் இப்போ உள்ள இளைஞர்களும் இளைஞர்களும். அது என்ன கலிசடை தினம்? ஆம், காதலர் என்ற பெயரில் காமக்கூத்துக்களை நிகழ்த்திவிட்டு அவர்களுக்கு பிள்ளையை கொடுத்துவிட்டு அவர்களை நடுவீதியில் விட்டுவிடுகிறார்கள். இதில் வேறு எத்தனையோ குழந்தைகள் அனாதைகளாக ஆகிவிடுகிறார்கள். அல்லது அதை கலைத்துவிட்டு வேறு ஒருவரை மணமுடிப்பது தான் இந்த கலிசடை தினம். அது மட்டும் இல்லாமல் பெற்றோர்களை கேவலப்படுத்தி தலைகுனிய வைத்து எத்தனையோ தற்கொலைகள் அவர்களும் செய்து கொள்கிறார்கள். பெற்றோர்களும் அதில் பலியாகி விடுகிறார்கள். இதற்குத்தான் அந்த இளைஞர்களும் பெற்றெடுக்கப்பட்டார்களா? இதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்தாலே போதும். இதுபோல் உள்ள அனாச்சாரமான கலாச்சாரங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் முதலில் தன் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும். அதுதான் உண்மையான காதல், அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான பாசம். அவர்களுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு அடுத்ததாக தங்களுடைய வாழ்க்கைக்கான பாதையை நேசிக்க வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றியில் தன் துணையை தேடி அந்த துணையின் மீது அன்பும் பாசமும் வைத்தால் அதுதான் அவர்கள் கொண்டாடும் காதலர் தினம் ஒவ்வொரு நாளாக.